நேயர்களுக்கு அஸ்ட்ரோ கேஎஸ் ஐயங்காரின் பணிவான வணக்கங்கள். இந்த வாரம், அதாவது 19/6/2023 25/6/2023 வரலாம் உண்டான வாரத்தில் கிரகங்களுடைய மாற்றங்கள் என்னென்ன இருக்குது, அதை தவிர இந்த வாரம் ஒரு ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் இருக்குது, என்னென்ன யார் யாருக்கு சந்திராஷ்டமம் வருது அப்படின்றத ஒன்று ஒன்றா இப்போ பார்க்கலாம். இப்போ இந்த வாரம் பார்த்தாலேயானால் காலபுருஷ தத்துவத்தின் முதல் ராசியான மேஷ ராசியில் குரு பகவானும் ராகு பகவானும் இருக்கா. ரிஷபராசியில் இருந்த புத பகவான் நேற்றுக்கு தான், அதாவது 18ஆம் தேதி தான் சாயந்தரமாக மிதுனத்துக்கு போயிட்டார். அதனால் மிதுனத்தில் பார்த்தேலையானால் சூரிய பகவான் புத பகவானும் 2 பேரும் இருக்கா. கடகத்தில் செவ்வாய் பகவானும் சுக்கிர பகவானும், துலாத்தில் கேது பகவானும், கும்பத்தில் சனி பகவானும் இருக்கா. இதுதான் இந்த கோச்சாரம். சந்திர பகவான் திருவாதிரை நட்சத்திரம் இன்றைக்கி, அதாவது 19ஆம் தேதி திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆரம்பித்து அவர் உத்தர நட்சத்திரம் கன்னியா ராசி வரலும் போகிறார். மிதுன ராசியிலிருந்து கன்னியா ராசி வரலும் போகிறார். அதனால் பார்த்தேனால் சந்திராஷ்டம காலங்கள் யார் யாருக்கு வருது, எந்தெந்த ராசிக்காரர்களுக்குன்னா விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், இந்த 4 ராசிக்கும் சந்திராஷ்டமம் வருது. சந்திராஷ்டமம்னா உங்களுடைய ராசிக்கு, அதாவது பிறந்த ராசிக்கு இன்றைய கோல்சார பிரகாரம் சந்திரன் 8ஆம் இடத்துல வரும்பொழுது சந்திராஷ்டமம்னு சொல்கிறோம். மறைந்து இருக்கக்கூடிய சந்திரன் மறைஞ்சு 8ஆம் இடத்துல மறைஞ்சு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் புத்தி கூடும். உடல் நலத்தில் கொஞ்சம் பிரச்சனை வரும். அதை தவிர எந்த ஒரு டெசிஷன் எடுத்திங்கனாலும் தவறான ஒரு டெசிஷனாக போகக்கூடிய வாய்ப்புகள் அதிகம். ஏன்னா சந்திரன் மனோகாரகன்னு சொல்கிறதுனால மனசின் காரகன் அவர் மறையும் பொழுது கண்டிப்பாக மனசில் கிளேசம் வரக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதனால் சந்திர பகவானுக்கு உண்டான எளிய பரிகாரம்னு சொல்லக்கூடிய வெள்ளை அல்லி மலர், வெள்ளை அரளி மலர், அல்லி மலர், இது சிவபெருமானுக்கு போய் போட்டுட்டு வர்றதன் மூலியமாக சந்திராஷ்டமத்தின் தாக்கம் குறையும் அப்படின்றத சொல்கிறேன். இந்த வாரம் பார்த்தேனால் 23ஆம் தேதி மக நட்சத்திரம் வருது. அதாவது மக நட்சத்திரம் 23/6/2023 அன்னைக்கு மக நட்சத்திரம் 60 நாழிகையும் இருக்குது. அடுத்த நாள் கார்த்தால வரலும் இருக்குது. 23ஆம் தேதியிலேருந்து 24ஆம் தேதி கார்த்தால வரலும். எதனால் இதை சொல்கிறேன்னா, ஆனி மகம் இப்போ இருக்கக்கூடிய அகோபில மடத்தின் அழகிய சிங்கர் 46வது பட்டம் அவருடைய திருநட்சத்திரம், அதாவது அவர் பிறந்த தினம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது ஒரு வழியாக கொண்டிருக்கக்கூடிய இந்த மடத்தினுடைய சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணி 46வது பட்ட ஜீயர்னு சொல்லுவாள். இந்த வழியில் வந்தவர் தான் 44வது பட்டத்தில் இருந்தவர் தான் ஸ்ரீரங்கம் ராஜகோபுரத்தை நிறுவினார். அதனால் எல்லாருக்குமே இந்த அகோபில மடத்தினுடைய பாரம்பரியத்தை பற்றி எல்லாருக்குமே தெரியும். அதனால் அகோபில மடத்தினுடைய 46வது பட்டம் இப்போ இருக்கக்கூடிய அழகிய சிங்கரின் திருநட்சத்திரம் 23ஆம் தேதி வருது. இதற்கப்புறம் பார்த்தாலேயானால், அதாவது அது 23ஆம் தேதி வெள்ளிக்கிழமையாகவும் இருக்குது. அதை தவிர பார்த்தாலேயானால் 25ஆம் தேதி ஆனி திருமஞ்சனம் அப்படின்னு போட்டிருக்கும். ஆனி திருமஞ்சனம் நடராஜருக்கு ரொம்பவும் விசேஷம். ஏன்னா ஆனி மாதமும் மார்கழி மாதமும் நடராஜர் வெளியில் உலா ஒருவர். இந்த ஆனி மாதம் உலா வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்குது, திருமஞ்சனம் பண்ணக்கூடியது. ஏன்னா அந்த இது வைகாசி மாதத்தில் உங்களுக்கு இதுவெல்லாம் அக்னி நட்சத்திரம்லாம் முடிஞ்சாலும் ஆனி மாதத்தில் அதனுடைய இது இருக்கும், அதாவது ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் அன்றைக்கி திருமஞ்சனம் அதிகமாக பண்ணுவாள். இந்த ஆனி திருமஞ்சனத்தை சேவிச்சுட்டு வர்றவாளுக்கு எல்லா விதமான கஷ்டங்களும் போகும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை. அது நிச்சயமாக எல்லாரும் நடராஜர் கோவிலுக்கு போய் சேவிச்சுட்டு வர்றது மிகவும் ஏற்றம். இந்த ஆனி திருமஞ்சனம் அப்படின்றது ஆனி மாதம் உத்தர நட்சத்திரத்தில் வரக்கூடியது. அதுதான் ஆனி திருமஞ்சனம்னு பண்ணுறது. அது ரொம்ப விசேஷம். இந்த 25ஆம் தேதி அது பண்ணுறேன். இந்த 2 விஷயமும் இந்த வாரத்தில் நடக்கிறது. இப்போது ஒரு ராசியாக நம்ம மேஷத்திலிருந்து மீனம் வரணும் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். என்னுடைய மொபைல் நம்பர் இங்கே கீழே ஸ்க்ரால் ஆகிட்டுருக்கும். உங்களுக்கு அஸ்ட்ராலாஜிக்கல் கன்சல்ட் தேவைப்படுமா, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுங்க. உங்களுடைய தனிப்பட்ட முறையில் உண்டான ஜாதகத்தை, உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம் ஆஃப் பர்த், பிளேஸ் ஆஃப் பர்த் வாங்கிட்டு அதன் மூலியமாக உங்களுடைய ஜாதகத்தை கணித்து உங்களுடைய தசாநாதன், புக்திநாதன்,
அந்தரம், சூக்ஷ்மம் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் எளிதான பரிகாரங்கள் மூலியமாக என்னால் முடிஞ்ச வரலும் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போது ஒரு ராசியாக மேஷம் முதல் மீனம் வரை எப்படி இருக்குது இந்த வாரம்ன்றதை பார்க்கலாம். சிம்மம், மகம், பூரம், உத்திரம் இந்த 3 நட்சத்திரம் கொண்ட 9 பாதங்களை கொண்ட ராசி. ராசியின் அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் ராசிக்கு 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்ற புதனோடு இருக்கார். நல்ல ஒரு ஏற்றமான காலம். இந்த சிம்ம ராசிக்காரர்களுக்கெல்லாம் 9ஆம் இடத்துல குரு வந்ததிலிருந்தே நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது. இந்த வாரம் அதாவது 19ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதியும் நல்ல ஒரு பெரிய ஏற்றம் கிடைக்கும். ஏன்னா சூரிய பகவானும் புத பகவானும் நண்பர்கள்னு சொல்லக்கூடிய நண்பர்களான கிரகங்கள். அவருடைய வீட்டிலேயே போய் சூரிய பகவான் இருக்கிறது பெரிய விசேஷம். புத பகவானும் ஆட்சி பெற்று போயிருக்கிறது ரொம்ப பெரிய விசேஷம். அதனால் தொழிலில் மிகப்பெரிய அபிவிருத்தி, எதை தொட்டீர்கள்னாலும் லாபங்கள் அதிகமாக இருக்கும். மூத்த சகோதரர்கள் மூலியமாக நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். 2வது திருமணத்திற்கு பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிச்சயமாக 2வது திருமணம் அமையக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். உங்களுடைய ராசியை சூரிய பகவான் பார்க்கறதுனால உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கக்கூடிய காலகட்டமாக இருக்கும். குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு திருமணமாகி ரொம்ப நாள் ஆகி குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு கண்டிப்பாக குழந்தை பேர் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. ஏன்னா 5ஆம் இடத்தை தன்னுடைய 9ஆம் பார்வையில் குரு பகவான் பார்க்குறது பெரிய விசேஷம். புத பகவானும் பார்க்குறது ரொம்ப பெரிய விசேஷம். அதனால் கண்டிப்பாக கருவுறக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கும். இந்த வாரம் பார்த்தேனால் அதிவேகமாக செல்லக்கூடிய கிரகமான சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்துல இருக்கிறது பெரிய விசேஷம். அதாவது 19ஆம் தேதி 20ஆம் தேதி வரலும் 11ஆம் இடத்துல இருக்கார். இந்த காலகட்டத்தில் எல்லா செலவுகளும் கண்ட்ரோலில் இருக்கும். சுப விரயங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்காது. உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல சுக்கிர பகவான் இருக்கிறதும் 12ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் வரார். செவ்வாய் நீச்சப்பட்டிருக்கிறது. அவர் செவ்வாய் நீச்ச பங்கம் பெறுறதுனால உங்களுக்கு இந்த ரியல் எஸ்டேட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கும். அரசியல் சார்ந்தவர்களுக்கெல்லாம் நல்ல ஒரு ஏற்றம் கிடைக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. இதை தவிர பார்த்தடையானால் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துலேருந்து சந்திர பகவான் உங்களுடைய ராசிக்கே வரார். அதாவது என்றைக்குன்னா 23ஆம் தேதியிலிருந்து 25ஆம் தேதி வரலும் உங்களுடைய ராசியிலேயே இருக்கார். அந்த காலகட்டத்தில் குரு பகவானுடைய பார்வையும் இருக்குது. குரு சந்திர யோகம் அமையிறது நல்ல ஒரு ஏற்றமான யோகம். எந்த ஒரு எதிரிகள் வந்தாலும் அதை சமாளிக்கக்கூடிய அளவுக்கும் வெற்றி வாகை சூடிக்கொள்ளக்கூடிய அளவுக்கும் உங்களுக்கு நிச்சயமாக உண்டு. போட்டித் தேர்வுகள் எல்லாவற்றிலும் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் பாஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறும். 9ஆம் இடத்துல குரு இருக்கிறது ரொம்ப பெரிய ஏற்றம். இருந்தாலும் 7ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்து கொண்டே இருக்கும். பார்ட்னர்ஷிப் தொழிலில் பிரச்சனைகள் இருக்கும். நண்பர்களோட பிரச்சனைகள் இருக்கும். எதிர்பாலினத்தவர்களோட கூட பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். திருமணமானவர்களுக்கு அதாவது எதிர்பாலினத்தவர் மூலியமாக வீட்டில் பிரச்சனைகள் நிச்சயமாக இருக்கும். இருந்தாலும் குரு பகவான் உங்களுடைய ராசியை பார்க்கறதுனால ரொம்ப பொறுமையாக ஹேண்டில் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு. உங்கள் உடல் நலத்தில் நல்ல ஏற்றம் இருக்கும். உங்களுடைய ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு சந்திர பகவான் போகிறார். என்றைக்குன்னா 25ஆம் தேதி மத்தியானம் ஒரு 3:30 மணிக்கு மேலேருந்து 2ஆம் இடத்துல இருக்கார். அது ஒரு பெரிய விசேஷம். என்ன அப்படின்னா 2ஆம் இடத்துல குடும்பம், தனம், வாக்கு ஸ்தானாதிபதி அவர் 11ஆம் இடத்துல ஆட்சி பெற்று போயிருக்கிறதுனாலையும் 2ஆம் இடத்துல 12ஆம் அதிபதி வர்றதுனாலையும் பணவரவு அபரிமிதமாக இருக்கும். இருந்தாலும் செலவுகளும் இருக்கும். செலவுகள் சுப செலவுகளாக இருக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையிறது. மொத்தத்தில் சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல ஏற்றமான வாரமாக இந்த வாரம் அமைய போகிறது. நீங்கள் அருகில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானை போய் வழிபட்டு வர்றதும் அவருக்கு ஒரு இது அருகம்புல் மாலை போட்டுட்டு வர்றதும் ஒரு பெரிய நல்ல ஏற்றத்தையும் மாற்றத்தையும் இந்த வாரம் கொடுக்கும். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.